ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது. அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மத தெய்வம் மகாகாளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். செப்டம்பர் மாதம் நவக்கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் இருக்காங்க, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க, கன்னியில் கேதுவும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார், மீனத்தில் ராகு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறி இருக்கு. குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறி இருக்கு. அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இரண்டுமே சரிசமமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது. பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள், சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க, செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க. அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன, காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும். இப்போ நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா நெருப்பு அணைகிற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம். ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலத்தில் கரிய அடுப்பு தான் இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும். காற்றால் ஏற்படக்கூடிய புயல், மழை, வெள்ளம், தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்க போகுது. அது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க. அதுவும் கடகத்தில் இருக்குது. அது நல்ல விஷயந்தான். அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம், நம்ம வரைக்கும் அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள், அறிவு சார்ந்தவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள், சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதனால் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், நான் முன்னமே சொல்லியிருந்தேன், சுக்கிரன் நீசப்பட்டு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார். இது பாரி இருக்கும்பொழுது சுக்கிரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது கூட இருக்கிறனால அது கெடுத்துக்கொண்டே தான் இருப்பார். அப்போது இந்த காலகட்டங்களிலே நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும். பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். களவு, பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மாது சூது சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது உள்ளூர், வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும். வெளியூர், வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம்.
இப்போ கேட்டு தான் இருக்கோம், இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது. இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது. அப்போது என்ன பண்ணணும், அறிவு சார்ந்த பெரியோர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும், நீதிமன்றம் இதுக்கு தாமாக முன்வந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கணும், நல்ல தீர்ப்பு வழங்கணும், சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும். அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும். இது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது மாதிரி இந்த பொது பலன்லாம் நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்டவர் வற்றிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வாய்ப்பு. கடல் நீர் உள்வாங்கினாலும் என்ன, அந்த மாதிரி ஒரு சுனாமி, ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு. நிலநடுக்கம், சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்க போகிறது. நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்பட போகும். வெள்ளம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும். ஆகக்கூடிய இயற்கை சீற்றங்கள், அழிவுகள் ஏற்பட போகிறது. எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது இல்லாமல் எல்லோட ஒற்றுமையாக இருக்கணும், ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது, நல்லது மட்டும் செயல்படுத்தணும், நல்லவங்களோட பழகணும். தீய நட்பு கண்டிப்பாக கேடு விளைவிக்கும். நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம். அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும். அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உக்கிரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், காளி. பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள், நடைமுறைகள், காளிக்கு தேவையான நெய்வேத்தியம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம். அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும், ஆண்களுடைய இது மட்டுப்படும். காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும். இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டியவள் காளி. அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலன்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக 12 ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசிகள் தான் சொல்லுவார். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரங்க சொல்லுவார். ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்பொழுது ராசியிலே குரு இருக்கார், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல கேது சுக்கிரன், இப்படிப்பட்ட வகையில் வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகுவான், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது கொஞ்சம் சரியில்லாமல் இதனால் வரையில் செவ்வாய் இருந்து யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ செவ்வாயும் பயிற்சியாகி போயிட்டார். அப்போது தனித்த குரு எப்பவுமே எந்த ஒரு ராசியிலையோ இருக்கக்கூடாது. தனித்த குரு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்ல வேண்டும். அப்போது அந்த ரிஷப ராசியிலே உங்களுக்கு ராசியிலே குரு இருக்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கும் அந்த குருவாகப்பட்டவர் எதிர்ப்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, பகை கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலனை பார்க்கும்போது நீங்கள் அடுத்தவருடைய கூட்டு முயற்சியாலேயோ அடுத்தவனுடைய ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தர் கூட்டின்னு போகணும். நீங்கள் தனிப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை விட கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பலிதம் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு சோம்பல், ஒரு சுறுசுறுப்பு குறைவு இதெல்லாமே மந்தப்படும். ஏன்னா அந்த ஜென்மகுருன்ற போது எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் உண்டு பண்ணும். அது ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே ஒரே பலன் தான் அமையும். இது சுபகிரகம், அது பாபகிரகம், அப்படி தான் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் குருவோ சனியோ இருந்தாலோ அவங்க ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க, சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், எந்த வேலையும் ஒரு செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருப்பாங்க. இப்படி வகையில் தான் இப்போ நீங்கள் இருக்குது இந்த மாத பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் தியான மார்க்கம், வழிபாடு, இறை வழிபாடு செய்யணும். எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்து நம்ம வேலையை கடனில் செஞ்சுட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போகலாம் கூட யாராவது கூட்டிகிட்டு போகலாம். அது உறவினராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, செய்யுங்க. கூட்டு முயற்சியால் பழிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக அது மாதிரி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும்.
ஒன்று சொன்னால் இன்னும் 2 ஆகிடும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. மறுத்து மறுத்து பேசுவாங்க. அப்போ அதனால் நாளடைவில் அந்த வந்து சண்டைக்கு தான் வழிவகுக்கும். அப்போ அதை நீங்கள் குறைச்சிக்கணும். வாக்குவாதத்தை குறைத்துக்கொள்வது நல்லது. அது இல்லாமல் இங்கே தான் குடும்பத்தில் தான் இல்லை, வெளியிலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், நட்பு உறவுகையில் எப்படி பேசினாலுமே அதிகமாக பேசாமல் கரெக்டாக என்ன பேசணுமோ அதை பேசிவிட்டு விட்டுடணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இல்லாமல் உங்களுக்கு உறவு முறையிலும் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய இன்லாம் சொல்கிறோம் இல்லையா, மாமனார் மாமியார் வழி உறவுகள், மனைவி வழி உறவு, கணவன் வழி உறவு, அவங்க மூலிமா சில கருத்து வேறுபாடுகள், அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, இல்லை நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்க, அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் மனஸ்தாபங்கள் ஏற்படும். இதனால் இந்த மாதிரி வகையிலையும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி பயணங்கள் வேறு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நெடுந்தூர பயணத்தை விட குறுகிய தூர பயணங்களாக தான் அமைஞ்சிரும். பக்கத்து பக்கத்தில் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் அப்படி பயணங்கள் வந்தால் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பெரும்பாலும் வீட்டில் தங்காமல் இருந்து பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து யோகத்தை கொடுத்துட்டுருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அப்போது எதனால் அது நல்ல விஷயம் நடக்கும்போது பார்க்கும்போது நினைத்த விஷயங்கள், ஒருத்தர் கூட முயற்சி சேர்ந்து இது மாதிரி செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அது இப்போ கூடி வரும். அவரே வந்து உதவி பண்ணுவார். நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் சொன்னேன். அது இப்போ நம்ம சேர்ந்து பண்ணலாம், எனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்திருக்கு. அவருக்கு தான் அந்த வாய்ப்பு வரும். அப்போ வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ அதனோட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். இடம் வாங்கி போடலாம். சேமிப்பு இந்த காலத்தில் நீங்கள் சேமிப்பு வந்து நல்லா பண்ணணும். கண்டிப்பாக சேமிப்பு பண்ண பின்வரும் காலங்களில் உங்களுக்கு அது பயன் கொடுக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். பெருமாள் தான் காக்கும் கடவுள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னும் பெரும்பாலும் நான் என்ன சொல்ல வருவேன்னா, கோயிலுக்கு பரிகாரன்றது போகும்பொழுது பெரும்பாலும் நடந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போவாங்க. இப்போ கூட இருக்குது, ஆனால் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போது கும்பலாக குரூப்பாக தான் போகிறாங்க. அப்போல்லாம் தனித்தனியாக கூட போவாங்க, வருவாங்க. இல்லை, அந்த மாதிரி பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு வாங்க. வீட்டில் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட கோயில் இருக்கலாம். நடந்தே போயிட்டு நம்ம வண்டி இருக்கலாம். அந்த வண்டியில் போகிறத விட நம்ம எப்பவுமே நம்ம உடம்பை வருத்தி அந்த விரதம் இருக்கிறதோ, தெய்வ வழிபாடு பண்ணுறதோ அது ரொம்ப விசேஷமானது. அதனால் நடந்தே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வெளியே வண்டி எடுத்துன்னு போகும்போது போங்க. இது மாதிரி பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாகும். நீங்கள் கஷ்டப்பட உங்களுக்கு அந்த பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும். இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெண்கள் பாவம் வாழ வெட்டியாக இருக்காங்க. கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவன் இல்லாமல் அடுத்த கல்யாணம் பண்ண முடியாமல் அவங்க உறவுகள் கஷ்டப்படுறவங்களாக இருந்து பண்ணி வைக்காமல் அப்படியே காலத்தை கடத்தின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி விடலாம். அவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ண உங்களுடைய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும். உங்கள் மனைவிக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அது கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அந்த காலத்தில் சொல்லக்கூடிய சூட்சமான பரிகாரம் தான் இது. நம்ம ஒருத்தர் செஞ்சால் திரும்பி அது நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் சாஸ்திரம். அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பிரயாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போது உங்களுடைய பொருட்களில் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகணும், வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இந்த காலகட்டங்களில். இது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இப்போது உள்ள நிலைமையில் சக்தி இழந்திருக்கார். அதுக்காக தான் இவ்வளோ தூரமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூட யாராவது கூட்டின்னு போகணும், வரணும். திடீர்னு உங்களாலேயே நடக்க முடியாமல் ஒரு விஷயம் நடக்கும். இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சின்ன நோய் உருவாகி அது பெரிய ரூபத்தில் நிற்கும். அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறது. நம்ம தனியாக அதுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வயசான காலத்தில் இருக்கவங்களுக்கு தான் தனியாக போகக்கூடாது. இப்போலாம் அப்படி கிடையாது. சின்ன வயசில் உள்ளவங்களுக்கே வருது. எந்த நோய் எந்த வயசில் எப்படி வரும்னு சொல்ல முடியல இப்போலாம். அதனால தான் அப்படி விவரமாக சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னேற்பாடாக இருக்கணும். சேமிப்பு கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் போய் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன அந்த லக்ஷ்மி பெருமாளுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கெல்லாம் பரிகாரமாக தானம் பண்ணிட்டு வாங்க.
அவங்களுக்கு தேவை அறிஞ்சு அது மாதிரி பூர்த்தி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்மா குறைந்து இறை வழிபாடால் அந்த இறைவனோட அருள் கிடைச்சி இந்த செப்டம்பர் மாத பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் அந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கனால சுக்கிரனுடைய அம்சம், அதனால் என்ன பண்ணணும், சுமங்கலிங்கள் நிறைய இருப்பாங்க. வயசில் மூத்தவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வைக்கணும். உங்களோட வயசில் சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணணும். கன்னி பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.